இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கேஜில் கிட்டத்தட்ட ஒரு 4, 5 புறா கிட்டக்க நம்ம புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்னென்ன புறா அப்படின்றது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இங்கே நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த சிக்குமே நம்மக்கிட்ட புதுசாக வந்த சிக்கு தான். ஆக்சுவலி அது ஹோமர் கிராஸு. பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்குதுங்க. கிட்டத்தட்ட அங்கே ஒரு கொண்டு வந்து நிற்குதா, அதோட கலர் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சி போச்சு. ஸோ அதை அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். அதை பற்றி சொல்லணுன்னா கலர் செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கிட்டு பார்த்துட்டிங்கன்னா கீழே ஒன்று நடந்து போகும். அது கிட்ட போனால் லைட்டாக பறக்குது. ஸோ அதனால் நான் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ அப்படியே வாங்கி இப்படியே விட்டுட்டேன். ஸோ இந்த பேர் வந்து நேற்று வந்து மேட்டிங் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் கூடிய சீக்கிரம் எக் வந்து லே பண்ணிடுவாங்க. ஸோ எனக்கு அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. ஸோ வாங்கி கொஞ்சம் டேஸ்லேயே மேட் பண்ணிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ 3 புறா நீங்கள் புதுசாக போட்டிங்களா. ஸோ 4வதாக ஒரு புறா இருக்குது. அது இந்த வீடியோ எண்டில் நான் உங்களுக்கு காட்டுறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுடைய ஃபேன் டெயில் பார்த்துட்டிங்கன்னா செம்ம அழகாக மாறிடுச்சு போக போக. அந்த ஹெட் சீக்கிங்காக இருக்கட்டும், எவ்ரிதிங் வேறு லெவல் பக்கான்னு சொல்லலாம். நமக்கு ரொம்பவுமே பிடிச்சி போச்சு. அந்த டெயில் வந்து செம்மையாக இருக்குது. அவங்க வந்து ஒரு குரூப்பாக சேர்ந்துட்டாங்களா. கடைசியாக உங்களுக்கு ஒரு சிக்கு காட்டுவேன். ஸோ அது வந்து எந்த சிக்கு, அது எதோட சிக்கு அப்படின்றத நீங்கள் ஈஸியாக ஃபைன் பண்ணிவிடுவீங்க. ஸோ இப்படி ஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த எண்ட் ஆஃப் த வீடியோ நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இவங்க 2 பேரும் நமக்கு எப்போவுமே விட மாட்டாங்க. ஸோ பக்கத்தில் வந்துடுவாங்க. பட் அவங்க எல்லாருமே நமக்கு வந்து பயப்படுவாங்க. ஸோ இந்த புறா, அதாவது அங்கிட்டு நிற்குது இல்லையா, அந்த ஒயிட்டுக்கு அங்கிட்டு புதுசாக ஒரு ஹோமர் கிராஸ் சிக்கு வாங்கிட்டு வந்தோம் இல்லையா. ஸோ அதை நம்ம எப்படி ஹேண்டில் ட்ரெயின் பண்ண போகிறோம் அப்படின்றது எனக்கு தெரியல. பட் என்கிட்ட இருக்கிற பயம் வந்து நம்ம வந்து பயப்படக்கூடாது நமக்கு. அது மட்டுமே அப்படி நான் ட்ரெயின் பண்ணக்கூட ஓகே. கேஜ் அவுட் நெஸ்ட் அவுட் ஆகிற ஸ்டேஜில் தான் நான் அதை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா பறக்கவே செய்யும். ஓரளவு பறக்கும். மேலே அடித்து பறந்துச்சுன்னா நல்லாவே பறக்கும் அது. பட் இங்கே சிக்கன்றதுனால அது ரொம்ப பறக்கல. ஆல்ரெடி இந்த பார்த்திங்களா ஃபுட் சேஞ்ச் பண்ணுதா. ஸோ கூடிய சீக்கிரம் அதை லே பண்ணிவிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஒரு கேஜ் ரெடி பண்ணணும். ஸோ அதுவே நம்ம இன்னும் ரெடி பண்ணாமல் தான் இருக்கிறோம். கண்டிப்பாக வேகமாக நம்ம ரெடி பண்ண பார்க்கணும். அதுக்கு கேஜ் ரெடி பண்ணால் இன்னுமே நமக்கு ஈஸியாக இருக்கும் நெஸ்ட் அவுட் ஆகி வெளிவரத்துக்கு. ஸோ நான் எந்த ஐடியாவில் இருந்தேன் அப்படின்னா, நான் ஒரு புறா மட்டும் வாங்கி ட்ரெயின் பண்ணலாம் சொல்லி அப்படின்னு தான் நான் பெக்கோ வாங்கினேன். பெக்கோவை பார்த்துட்டே இருக்கும்போது ஃபேண்டைல் நல்லா இருந்துச்சு சொல்லி ஃபேண்டைலாம் வாங்கிட்டு வந்தேன். ஸோ வளர்க்க முடியல சொல்லி ஒரு தம்பி என்கிட்ட கொடுத்ததுனால அந்த 2 நம்மக்கிட்ட வந்துச்சு. அதுக்கப்புறம் நேற்று போய் நான் அலைஞ்சதில் இந்த 4 புறா வந்து நமக்கு கிடச்சிது. ஸோ 4மே நல்ல நல்ல ஃபேன்சி புறா. ஃபேன்சின்னு சொல்லணுன்னா இந்த கலர் வந்து ரொம்பவுமே அட்ராக்டிவாக இருந்துச்சு. இதோட மார்னிங் வியூ பார்த்துட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. புதுசாக புறா வளர்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் நம்ம எப்படி எக் வைக்கிறதுக்கான அந்த ஒரு டிப்ஸ் நான் என்ன பண்ணுறேன், நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். ஆக்சுவலியாக நம்ம இந்த ஒயிட் புறாக்கு டேப்பு போட்டிருக்கோம் இல்லையா, ஆனால் அந்த டேப்பு தெரியவே இல்லை. ஸோ அந்த மாதிரி டேப்பு போடும்போது தான் ரெக்கை வந்து அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும். அந்த ஒன்று ஓடுதா, இதுதான் சர்ப்ரைஸாக வச்சுருந்த புறா. இப்போ கண்டிப்பாக நம்மக்கிட்ட வரதான் செய்யும். எவ்வளோ பயந்தாலுமே அதுக்கு கண்டிப்பாக பசிக்குது. அதுக்கு நான் இன்னும் ஃபீட் பண்ணலை. அது வந்து சிக்குங்க. அது எதோட சிக்குன்றதை நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ வந்து நான் சொல்ல மாட்டேன். ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோ நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க. ஸோ வாராங்க வந்தால் நீங்களே பார்த்துருங்க. ஓகே. ஸோ இவங்க 2 பேருமே பசியில் தான் இருக்காங்க. நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்து இந்த 2 சிக்கும். ஸோ இந்த கொண்ட புறாவுமே நல்லா பசியில் இருக்குது. ஃபுட் எடுக்கலை. ஏன்னா புது கேஜு, புது பீப்புள்ஸ், அதனால் கொஞ்சம் பயத்தில் தான் இருக்காங்க. நம்ம இந்த ஒயிட் வந்து நல்லாவே பழகிடுச்சு. அந்த வராங்க. ரொம்ப நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வராங்க. நீங்கள் இப்போயே கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அது யார், எதோட சிக்கு அப்படின்ட்டு. பட் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. நம்மக்கிட்ட இருக்கிறது 2 மேலு, 1 இது, இன்னொன்று நம்ம பெக்கோ. ஸோ ஃபீமேல் தான் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. எல்லாமே ஃபீமேல் தான். மேக்ஸிமம் சொல்லணுன்னா அந்த சிக்குமே நமக்கு ஃபீமேல் தான். ஓகே. இதோட சிக்ஸ் ஹேட்ச் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஏன்னா அது கால்லேயும் வந்து முடியாக வந்துருக்குது. எனக்கு காலில் முடி வந்த புறா மேலே அவ்வளோவா க்ரேஸ் இருக்காது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து பறத்தி பார்க்கணுன்னு ஆசை. நல்லா நிறைய நேரம் பறக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நான் இருப்பேன். காலில் முடி இருந்தால் அந்த ஒரு டைமிங் நமக்கு கண்டிப்பாக மிஸ் ஆகுன்றதுனால நான் அதை லைக் பண்ண மாட்டேன். இங்கே பெக்கோ ஜாலியாக சாப்பிட்டுட்ருக்கானா. இவனுக்கு வந்து கோவம், என்னடா இவ்வளோ பேர் வந்துட்டாங்க அப்படின்ட்டு எல்லார் கூடயுமே சண்டை போடுறான் போய். ஏன்னா அவங்க 2 பேரும் அடிச்சிக்க முடியாது. அது வந்து பெருசு இருக்கிறதுலே வயசான புறா அப்படின்னா அந்த மேல் தாங்க. கிட்டத்தட்ட 2.5 இயர்ஸ் மேலே இருக்கும் அந்த புறாக்கு. மித்த எல்லாமே ஓரளவு சிக்ஸ் தான். இந்த கொண்டை பார்ப்பீங்க இல்லையா, ஸோ இதுவுமே சிக்கு தான். சிக்கு நெஸ்ட் அவுட் ஆகி ஒரு 1 வீக் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போயே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகே.
இந்த ரெண்டும் வந்து இப்போ கொஞ்ச நேரத்தில் ஏமாற்ற ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஓகே, நான் மார்னிங் வீடியோ எடுத்தேன் அப்படின்னா இன்னுமே கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஈவினிங் எடுக்கிறதுனால நமக்கு ஒன்றுமே தெரியல. இது நான் மார்னிங் எடுத்தேன் அப்படின்னா நம்ம கிளியரான வீடியோஸ் நம்ம கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஸோ அதை நான் மார்னிங் எடுத்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா அந்த கீழே ஒரு ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பண்ண இருக்கா, அதை மட்டும் கிளிக் பண்ணி விட்ருங்க. ஏன்னா நம்ம அடுத்தடுத்து போட போகிற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணுன்லாம் அவசியமே கிடையாது. உங்களோட நோட்டிஃபிகேஷன்லாம் தானாக வந்துடும். அந்த பெல்லைக்கான ஆளில் போட்டாலே போதும். ஓகே, நம்மளுடைய சேனலுமே இப்போ போக போக க்ரோத் ஆகிட்டே போகுது. ஸோ அது வந்து எப்படி சொல்லணும்னா எனக்குமே இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்குது. இன்னும் ஒரு வீடியோ போடணும், இன்னும் நமக்கு வீடியோ போடணும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமான கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. ஐ லைக் எல்லாமே நான் லைக் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ் போடுறது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்குது. நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் எனக்கு வந்து மோட்டிவேட்டடாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு கமெண்ட் பண்ண ஸோ அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் நம்ம போட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ இந்த வெளிச்சத்தில் அந்த ஃபேன்டைலோட வால் மூட்டை எப்படி தெரியுதுன்னு பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குதா? ஓகே, நம்ம கடைசியாக ரிவ்யூ பண்ண வேண்டிய அந்த ஒரு சிக்கை மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். அது எவ்வளோ பயப்படுதுன்னு நீங்களும் பாருங்கள். நான் போவேன், என்னை பார்த்து பயந்து எங்கேயோ ஓடிடும். அதுக்கப்புறம் நம்ம போய் பிடிக்க தான் செய்யணும். கிட்டத்தட்ட இந்த இதுக்கு கடியில் இருக்காங்க. உங்களுக்கு கண்ணு மட்டும் தெரியும்னு நினைக்கிறேன். நான் போகிறேன்னா இடத்த காலி பண்ணிட்டாரா இல்லை இங்கே வா. ஆக்சுவலாக எனக்கு தொண்டை கட்டிக்கிச்சு. ஸோ அதனால தான் வாய்ஸ் இப்படி இருக்குது. சரியாயிரும்னு நினைக்கிறேன். 2 வீக்ஸில் 1 வீக்லேயே சரியாயிரும். வா, இங்கே வா. இதோட சிக்கன் கண்டுபிடிச்சிங்களா? ஓடுறாரா? ஆக்சுவலாக ஓடிட்டே இருங்கிட்டு இருங்க, மாட்டிக்கிட்டுச்சு. ஸோ இதுதான், இது ஆக்சுவலியாக இதோட சிக்கன்ட்டு நீங்களே பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருக்கீங்க. நான் பெரிய டெஃபினிஷன்லாம் கொடுக்க தேவையில்ல இதுக்கு. இப்போயே நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்டில் போய் இது எதோட சிக்கன் கண்டுபிடிச்சிருங்க. ஸோ நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அது ஓடிட்டே இருக்குது, அது ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது. ஓகே, இதை நம்ம ட்ரெயின் பண்ணணும். இதை நம்ம பெக்கோ மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணியே ஆகணும். இப்போ பாருங்களேன், கையை கொண்டு கூட போலங்க, ஏறி விட்ரா சாமின்ற மாதிரி ஓடிட்டுருக்குது. அதை நான் என்ன பண்ண போகிறேன்? ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. ஓடிடுச்சு. ஸோ ஓகே, ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு காட்டுப்புறாவோட சிக்கன். ஸோ நமக்கு கிடச்சிச்சு, நான் அதை அப்படி எடுத்து நம்ம வளர்க்குறோம். இதை நான் எப்படி ட்ரெயின் பண்ண போகிறேன்னு தெரில. இதோட மைண்ட் செட் எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது, அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கும். காட்டுப்புறாவை ட்ரெயின் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது. வீட்டு புறாவை பொறுத்த மாட்டுக்கு ஈஸியாக நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம். பட் ஒரு காட்டுப்புறாவோட மைண்ட் செட் எப்போவுமே நம்ம யாருக்கும் அடாப்ட் ஆகக்கூடாது. நம்ம எங்கே இருக்கமோ அந்த இடத்துல எந்த தீனி கிடைச்சாலும் சாப்பிட்டுக்கிறோம். அதுவும் பறக்குது அந்த சிக்கும், மேலே ஏறி நின்றுக்குச்சுங்க. இப்போ கூண்டுக்குள்ளே போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. பெக்கோ கொத்துறானா? சரி, ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய். பெக்கோ பாய் சொல்லிடு, வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் சொல்லு. ஓகே, அவன் வந்து பிஸியாக இருக்கிறான். இத்தனை நேரம் வந்துட்டாங்களே, நம்மளை கண்டுக்க மாட்டாங்களே அப்படின்ட்டு. சரி, ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய். see you again.